போதைப் பொருட்கள் மனிதன் வாழ்வினை அளிக்கும் நச்சுக்கள், சமுதாயத்தின் வேரை பிடுங்கி எரியும் அரக்கர்கள். போதையை விட்டுவிடு, வாழ்க்கை வளர்ச்சியை பாதையை தேடு, எட்டிவிடு. நாசா முக்கிட்டா இந்தியா திட்டத்தின் கீழ் நமது கல்வி மையத்தின் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. விழாவின் தொடக்கம் தமிழ் தெய்வ வாழ்த்து, தொடர்ந்து தாய் தமிழ் வாழ்த்து. நம் கல்வி மையத்தின் தமிழ் துறை தலைவன் நாசா முக்கிட்டா யுவர் இந்தியா திட்டத்தின் ஃப்ரீ இந்தியா ஆங்கில உறுதிமொழியை வாசிப்பார். அதன் தமிழ் பெயர்ப்பை கணக்கியல் ஆசிரியர் வாசிப்பார். போதைப் பொருள் எதிரான எந்த ஒரு வடிவத்திலோ அல்லது நோக்கத்திலோ தீங்கு விளைவிக்கும் அல்லது போதை தரும் பொருட்களை நான் உட்கொள்ள மாட்டேன் என்றும் மற்றவர்களையும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருக்குமாறு ஊக்குவிப்பேன் என்றும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நாசா முக் பாரத் எனும் இலக்கை அடைவதில் தீவிரமாக பங்காற்றுவேன். போதைப் பொருள் பயன்பாட்டில் ஏற்படும் தீய விளைவுகளை குறித்து எனது குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார் மற்றும் நான் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நான் உறுதி புரிகிறேன். ஆரோக்கியமான விழிப்புணர்வுள்ள மற்றும் வலுவூட்டப்பட்ட இளைஞர் சக்தியை உருவாக்குவதில் நான் அர்ப்பணிப்புடன் செயல்படுத்துவேன். அத்துடன் வாழ்ந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற தீர்மானத்தை நனவாக்க முழுமையாக பங்காற்றுவேன். வாழ்வில் ஆரோக்கியமான விழுமியங்களை கடைபிடித்து போதைப் பொருள் இல்லாத வாழ்க்கை முறையை பற்றி செய்தியை சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதரிடமும் கொண்டு சேர்ப்பேன். மேலும் விழிப்புணர்வுள்ள வலுவூட்டப்பட்ட மற்றும் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். நன்றி. போதை நல்லது என்பதை விளக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மட்டும் இல்ல, எனக்கு அடுத்து பேச போறவங்களும் சரி, இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில பேச போறவங்களும் சரி, எல்லாரும் போதைப் பொருளுக்கு எதிராக பேசுவாங்க. போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்க, போதை உங்களுக்கு கெட்டது அப்படின்னா. ஆனா நான் வித்தியாசமா போதை உனக்கு நல்லது அப்படின்ற விஷயத்தான் பேசப்பாரு. போதை அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா அடிக்ஷன். உன்னை தொடர்ந்து ஒரு செயலை ஈடுபடுத்தக்கூடியதற்கு தான் போதை என்று பெயர். போதை பொருள்னாதான் ட்ரக்ஸ். சரியா? அப்ப போதை நம்மளுக்கு தேவையான்னு கேட்டா கட்டாயம் தேவை. போதை இங்குள்ள அனைவருக்கும் கட்டாயம் தேவை. போதைன்றது மீண்டும் மீண்டும் நம்ம செய்ய தூண்டக்கூடிய விஷயமாக அமைய வேண்டும். அது போதை பொருளாக அமையக்கூடாது, அது போதையாக அமைய வேண்டும். எந்த விஷயத்துல நாங்க போதை கொள்ளலாம்? நீங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு மீதான போதை. இந்தியா மட்டும் இல்ல, ஒரு நாட்டுடைய சொத்து அப்படின்னா அது என்னவா இருக்கலாம்? இந்த நாட்டுடைய கட்டிடங்களா, இல்ல அந்த நாட்டுடைய வரலாறா, இந்த நாட்டுடைய தொழிற்சாலை வளங்களா, வேளாண்மை வளங்களா, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விலைகளா? கிடையாது. ஒரு நாட்டினுடைய சொத்து அப்படின்றது
நம்மள மாதிரியான ஆரோக்கியமான இளைஞர்கள். ஆரோக்கியமான இளைஞர்களை தான் இந்த ஒரு நாட்டுடைய சொத்தா நம்ம. இன்னைக்கு உலகளாவில அதிக இளைஞர்கள், திறமையான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்திய பாரத தேசம் மட்டும்தான். இன்னைக்கு முக்சாத் யூத் நாசா முக்த் யூத் இந்தியா அப்படின்ற திட்டத்துக்கு கீழே நம்ம அனைவரும் பிளட்ஸ் எடுக்க இங்க கூடியிருக்கும். விழா முடிஞ்சோன்னே அனைவருக்கும் சர்டிபிகேட்டஸ் அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பா வழங்கப்படுறதாக சொல்லியிருந்தாங்க. போதைப் பொருள், போதைனா என்ன? போதை ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன போதை ஒரு நல்ல விஷயம்? எல்லாரும் தீய விஷயம்ன்றாங்க. அடுத்து வரக்கூடியவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் ஏன் போதைப் பொருள் போதை நல்லது அப்படின்றீங்கன்னா, போதை அப்படின்றது உனக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்ய வைக்கக்கூடியது பேர் தான் போதை. அப்படிப்பட்ட போதை நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு நல்ல மதிப்பு எடுக்கிறதுக்கு மீதான போதை, நல்ல புத்தகம் எழுதுவதற்கு மீதான போதை, கவிதை எழுதுவதற்கு மீதான போதை, தமிழை வளர்ப்பதற்கு மீதான போதை, இந்த போதையெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தான் நான் கட்டாயம் சொல்கின்றேன். காந்தியடிகள் போதைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுவும் போதைப் பொருளும் மனிதன் உடலை மட்டுமல்ல அவனது ஆன்மாவையும் சேர்த்து அளிக்கின்றது. ஒரு மனிதனிடமிருந்து அவனது சுயமரியாதையும் பகுத்தறிவும் திறனையும் பறித்து நோயையும் துயரத்தையும் மட்டுமே பரிசாக தருகின்றது. காந்தியடிகளின் பார்வையில் போதைப் பொருள் என்பது வெறும் உடல் சார்ந்த ஒரு நோய் அல்ல, அது ஒரு மனிதனின் ஒழுக்கத்தையும் சிந்தனையும் அளிக்கும் சமூக கொடுமை. எனக்கு 1 மணி நேரம் அகில இந்திய அளவில் சட்டம் இயற்றும் அதிகாரம் கிடைத்தால் நான் செய்யும் முதல் வேலை போதைப் பொருளையும் மதுவையும் முற்றிலும் தடை செய்வதுதான் என்று காந்தியடிகள் உறுதியோடு கூறினார். அவர் காட்டிய வழியில் போதைப் பொருள்கள் மனித குலத்திற்கு எவ்விதத்திலும் நன்மை செய்வதில்லை, மாறாக நோயையும் சமூக சீரழை மட்டுமே தருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தலைவர்களின் வழிகாட்டல்கள் என்ன அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எழுமின் விழுமின் குறிக்கோள் அடையும் வரை நில்லாது உழையுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். வீரமிக்க ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் கொண்ட இளைஞர்களை தேசத்தை உயர்த்த முடியும் என்று அவர் நம்பினார். போதைக்கு அடிமையாக ஒருவனாலும் தன் இலக்கை அடைய முடியாது, தேசத்திற்கு தொண்டாற்ற முடியாது என்கின்றார். டாக்டர் APJ அப்துல் கலாம், கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார். லட்சிய கனவுகளோடு வாழும் ஒரு இளைஞனின் மனதில் போதைப் பொருளுக்கு இடம் இருக்க முடியாது. போதைப் பொருள் இளைஞர்களின் கனவுகளை கருகச் செய்யும் நஞ்சு என்பதை அவர் தன் உரையில் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் நமக்கு உடலியல் அழிவு, மனவியல் அழிவு, சமூக மற்றும் பொருளாதார அழிவு போன்ற விஷயங்களை தான் செய்யும். போதைப் பொருள் எந்த விதத்திலும் நமக்கு நன்மை செய்வதில்லை. நான் சொன்ன மாதிரி எந்தெந்த போதை நம்மளுக்கு தேவை? புத்தக வாசிப்பதின் மீதான போதை, தன் வேலையை செய்வதில் முடிப்பதில் போதை, சமூக சேவைகளும் பிறருக்கு உதவி செய்வதிலுமான போதை, தன் லட்சியத்தை அடைவதில் போதை. முடிவாக நான் இங்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான், போதைப் பொருளுக்கு நோய் என்று சொல்ல பழகுவோம். போதைக்கு அடிமையானவர்களை கண்டறிந்தால் அவர்களை வெறுக்காமல் நல்ல வழிப்படுத்தும், மருத்துவ உதவி பெறவும் வழிகாட்டுவோம். நமது ஆற்றலை வாசிப்பிலும் கல்வியிலும் விளையாட்டிலும் சமூக மேம்பாட்டிலும் செலுத்துவோம். காந்தியடிகள் கண்ட கனவு சமூகத்தை உருவாக்குவோம். விவேகானந்தர் கண்ட வலிமையான இளைஞர்களை சமுதாயத்திற்கு வளர்ப்போம் என்று உறுதி ஏற்போம். போதையை ஒழிப்போம், அறியாமையை பொசுக்குவோம், ஆரோக்கிய சமுதாயத்தை படைப்போம். Say no to drugs. நாசா முக்த் யூத் இந்தியா இயக்கத்தின் சார்பில் நமது கல்வி மையத்தில் போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து தொடருவோம். போதையில்லா சமூகம் அமைப்போம். நன்றி. Good morning everyone. I am R. Ilamaris of class 7B. Today I am going to give you a speech on topic of affect includes families or drugs. Drugs may be seem attractive because of peer and curious and street, but they can be drugs awareness, health and society. Best way to stay good life in the state. No drugs to be should choose healthy habits such as sports, reading, books and music and reading, spend time with family members. Students, we have a responsibility to spread awareness and stay safer. Let us all take bloods. I request all to pledge your right hand front and repeat after me. I shall say no drugs, say yes to live. Thank you. Jai Hind. அனைவருக்கும் வணக்கம். இன்று போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும்
எதிர்ப்பு நிகழ்ச்சி. இன்று நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, போதைப் பொருள்னா என்ன, போதைப் பொருளை இந்த வயசுல யூஸ் பண்ணக்கூடாது, அதை பத்தி தான் சொல்ல போறேன். போதைனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ எந்த ஒரு விஷயத்த வந்து நீ திரும்படியும் செய்யறியோ அந்த விஷயம் தான் போதை. எதை வந்து நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எனக்கு இதை செஞ்சாதான் நல்லா இருக்கும், வேற ஏதாவது எனக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கியோ, நீ போதையில ரொம்ப மூழ்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு டிப் தான் இருக்கு. நீ இந்த விஷயத்த பண்ணிக்கிருக்கனா அதுக்கு மாறா உனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அது மேல நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஆழமா அதை வச்சு பண்ணனா போதைப் பொருள்ல இருந்து நீ வெளியே வரலாம். போதைப் பொருளை வந்து இந்த 13 to 18 வயசுக்குள்ள நீ யூஸ் பண்ணலன்னா அடுத்து நீ எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டா, வாழ்க்கையில நல்லா இருப்ப. ஸ்கூல்ல சொல்லுவியான், ஆச்சு ஒரு தடவை இழுத்து பாரு சொர்க்கத்துக்குள்ளேயே போலாம் அப்படின்னு சொல்லுவியான். சொன்னா நீ வந்து ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோவேன், உன் வாழ்க்கை வந்து சீரழிஞ்சுதான் போகும். நீ ஏத்துக்காம நான் எனக்கு இது வேணாம் நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீ அவனை அந்த போதைப் பொருள்ல இருந்து நீ வெளியே கொண்டு வந்துட்டனா உன் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். நன்றி.